ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் பையன் காலேஜ் அட்மிஷனுக்காக பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் ஆர்ஐடி காலேஜுக்கும் விசிட் பண்ணியிருந்தோம். 2 காலேஜ்லையுமே அட்மிஷன் டீட்டெயில் ஃபுல்லாக கேட்டோம். இது போக 2 காலேஜ்லையுமே ஃபீஸ் டீட்டெயில், அதாவது நான் கவர்மெண்ட் கோட்டாவில் போனால் கட் ஆஃப் எவ்வளவு, ஃபீஸ் எவ்வளவு, நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனால் டொனேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சிஎஸ்சினா எவ்வளவு, இசினா எவ்வளவுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே டொனேஷன் டீட்டெயில் 2க்கும் கேட்டோம். 2க்குமே ஃபீஸ் டீட்டெயில் நாங்கள் கேட்டு வந்திருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்டை நாங்கள் ரிவ்யூ கேட்டோம். பசங்கள்கிட்ட கேட்டதையும் ப்ளஸ் காலேஜில் என்ன சொன்னாங்கங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த காலேஜஸை பற்றி. இன்றைக்கி நம்ம ஆர்ஐடி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு காலேஜ் இருக்குது, ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே வேறு இதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த ரெண்டுமே ராஜலக்ஷ்மி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அவங்களோட தான் இந்த 2 காலேஜும். ஃபஸ்ட்டு ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஆர்ஐடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அதில் எல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஐடியா கிடைக்கும். நிறைய பேத்துக்கு வர காமனான டவுட் என்னென்னா, இப்போ இந்த ரெண்டுமே ஒரே குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் தானே, அப்போ பிளேஸ்மெண்ட் காமனாக இருக்குமா, அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் காமனாக இருக்குமா, நிறைய கன்ஃபியூஷன் டவுட்டில் இருக்கும். அதை நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நல்ல ஒரு வெல் நோன் காலேஜ் தான் இவங்க. ஆர்ஐடி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பூந்தமல்லியில் இருக்கிற குத்தம்பாக்கம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த காலேஜ் இருக்குது. இது இவிபி ஃபிலிம் சிட்டிக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் வருது. ஸோ இங்கே நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா 2 வேளை சேரலாம். ஒன்று நல்ல மார்க் எடுத்து கவுன்சிலிங்கில் போய் நீங்கள் சேரலாம். ஸோ எங்கள் கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 1432. இல்லை என்னால் மார்க் அந்த அளவுக்கு எடுக்க முடியல, பட் எனக்கு ஆர்ஐடி தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நமக்கு அங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிற ஒரு இதை ஆஃபர் பண்ணுறாங்க. அங்கே நம்ம கொஞ்சம் டொனேஷன் பே பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ டொனேஷன் எவ்வளோ ஃபீஸ்ன்னு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கேம்பஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி கேம்பஸ் தாங்க. நல்லா அது கேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லைன் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். கேட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டோட ஒரு கேன்டீனு, 2 சைடு பார்த்திங்கன்னா பில்டிங், அவ்வளோதான். ரொம்ப குட்டி கேம்பஸ். யாராவது எனக்கு நல்ல கேம்பஸாக இருக்கணும், நல்ல வைப்ரண்ட்டாக கேம்பஸே சூப்பராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த காலேஜ் செட் ஆகாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, பட் கேம்பஸ் ரொம்ப குட்டி கேம்பஸ் தான். இதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ப்ளூ பிரிண்ட் ஃபார் பிரில்லியன்ஸ் அட் ஆர்ஐடி வேர் இன்ஜினியரிங் ஆஸ்பிரேஷன்ஸ் பிகம் அச்சீவ்மெண்ட். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அபவுட் ஆர்ஐடி. ஆர்ஐடி நான் சொன்ன மாதிரி ராஜலக்ஷ்மி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் இதுவும் ஒரு காலேஜ் தான். விஷன் அண்ட் மிஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான அடுத்துக்கு போயிடலாம். வை சூஸ் ஆர்ஐடி? ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி அலைன்டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்கிறாங்க. இவங்க டாப் டயர் ஆர்கனைசேஷனான ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், விர்ச்சூஸ், இசட்எஃப், விப்ரோ இவங்களோட கொலாபரேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர் இண்டஸ்ட்ரிக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்டை எக்யூப் பண்ணுறாங்க. அதாவது இந்த டாப் டயர் ஆர்கனைசேஷன் நான் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எக்யூப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டாப் ரேங்கிங் அண்ட் அக்ரெடேஷன், அது நான் ரேங்கிங் இதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் லீடிங் இன் தமிழ்நாடு. ஸோ இவங்க கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 195 கட் ஆஃப் வச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஆர்ஐடியுமே ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பிளேஸ்மெண்ட்டு ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா 425+ கம்பெனிஸ் வராங்க, 2000+ ஜாப் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குளோபல் அகாடமிக் பார்ட்னர்ஷிப், வேர்ல்டு வைடாக நிறைய யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் என்டாஸ்ட் இன்னோவேஷன் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக நேஷ்னல் ரெகக்னேஷன் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸலன்ஸ் இன் ரிசர்ச் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி. இவங்க டெடிக்கேட்டட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, ஏஆர், விஆர், ஏஐ, டேட்டா சயின்ஸ், ஐஓடி, 3D பிரிண்டிங், சைபர் செக்யூரிட்டி, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ரிசர்ச் இதுக்கெல்லாம் அவங்க சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க. ஃபாரின் லாங்குவேஜ் ஆகிய ஜாப்பனீஸ், ஜெர்மனும் சொல்லித்தராங்க. மாடர்ன் கேம்பஸ், இன்னோவேட்டிவ் கரிக்குலம், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த ப்ரோக்ராம் எல்லாம் மெயினாக ஃப்யூச்சருக்கு பசங்க எப்படி ட்ரெயின் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸை. அதுக்கப்புறம் அக்ரிடேஷன் அண்ட் அஃபிலியேஷன் பார்த்திங்கன்னா QZ, ஐகாஜ், டைமண்ட் இந்த அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜுக்குமே இந்த அக்ரிடேஷன் இருக்குது. தென் NAC A++. NIRFல பார்த்தீங்கன்னா 151 to 200 பேண்டு எல்லா கோர்சஸுமே NBA அக்ரிடேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15+ ப்ரோக்ராம் தர்றாங்க.
நீங்கள் வந்து வைடு வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ் வந்து எனக்கு கோர்சஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆர்ஐடி செட் ஆகாது. ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் தான் உங்களுக்கு செட் ஆகும். இங்கே 15 கோர்சஸ் தான் தர்றாங்க. உங்களுக்கு சப்போஸ் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லை சிவில் இன்ஜினியரிங் இது போக இன்னும் நிறைய வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் வேணும்னா இந்த காலேஜில் இல்லை. இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இங்கே வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிஎஸ்சி வித் ஏஐஎம்எல், இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக், பிடெக்கில் ஏஐடிஎஸ், சிஎஸ்டிஎஸ், அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி, அதுக்கப்புறம் இசிஇ வித் விஎல்எஸ்ஐ டிசைன், டேட்டா சயின்ஸ், இதெல்லாம் வந்து கோர்சஸை தர்றாங்க. நீங்கள் இது போக கோர்சஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா அங்கே இன்னும் நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்சஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. பட் இதுலேயுமே அவங்க ரொம்ப பெஸ்ட்டாக தான் பிளேஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபண்டட் ரிசர்ச்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரிசர்ச்சுக்கு நியர்லி 20 crores வந்து ஃபண்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபண்டிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திருப்பி அதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கைடன்ஸ், கரியர் கேட்டலிஸ்டிக் ஹப்ல இருந்து இவங்களுக்கு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் கிடைக்குது. ரிசர்ச் கம்யூனிட்டி, இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் கம்யூனிட்டி நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் நெட்வொர்க்கிங், இங்கே 10+ ரெசிடென்ட் ஸ்டார்ட் அப் இருக்குது. பிளேஸ்மெண்ட் 100% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மல்டிபிள் ஆஃபர் நிறைய வந்திருக்குங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கே 4 ஆஃபர் 3 ஆஃபர்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ப்ரூஃபோடு வந்து அவங்க ஃபோட்டோ நேம்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பேட்டர்ன்ஸ் அண்ட் பப்ளிகேஷன், இதுவுமே உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன். மென்டார்ஷிப், இங்கே வந்து 25+ இண்டஸ்ட்ரி விசிட்டிங் மென்டார்ஸ் இருக்கிறாங்க. இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க இண்டஸ்ட்ரி ப்ரோக்கு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரிசர்ச்சில் நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஓன் வெஞ்சர் ஸ்டார்ட் அப்லாம் பில்ட் பண்ண நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆம்பியன்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இங்கே கிளாஸ் ரூம் லேர்னிங் தவிர நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்காத சொல்கிறாங்க. யாத்ராங்கிற ஒரு செலிப்ரேஷன் இங்கே நடக்குது. ஸோ விஜய் சேதுபதி சார்லாம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து ஈவெண்ட்டு ப்ரோக்ராம்ஸ்லாம் இங்கே நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர், இன்னோவேட், த்ரைவ், எக்ஸ்பீரியன்ஸ், என்ஜாய், எவால்வ், இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் லேர்னிங் இருக்குது. மெயினாக இங்கே இன்னோவேஷன்காண்டியே அவங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் சென்டர்னு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இன்விசிபிள் ஆஸ்ட்ரோனட், ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட் ப்ரைவேட் ராக்கெட், அதாவது விக்ரம் எஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் மெயினாக சொல்லணும்னு என்னென்னா ஃபஸ்ட்டு குவாண்டம் கம்ப்யூட்டர் இந்த ஆர்ஐடியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்பெஷலைஸ்டு ஆப்பிள் லேப் இருக்குது. எதுக்குன்னா ஃபார் மாஸ்டரிங் ஐஓஎஸ், பிளாக் செயின் அண்ட் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் லைப்ரரி, ஹை அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், டெடிக்கேட்டடாக ட்ரைனிங் ப்ரோக்ராம் இங்கே நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்போர்ட்ஸ்க்குமே நல்ல இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது நிறைய பசங்க அங்கே கிரிக்கெட்டு இந்த மாதிரி மேட்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. கிரவுண்டு நல்லா இருக்குது. பட் கேம்பஸ் ரொம்ப ரொம்ப குட்டி. நான் திரும்ப சொல்கிறேன். அதுக்கப்புறம் லைப்ரரி, இங்கே பார்த்தீங்கன்னா 3000+ ரிசோர்ஸஸ் இருக்குது. நீங்கள் லேர்ன் பண்ண, ரிசர்ச் பண்ண, அகாடமிக் வைஸாக எக்ஸல் பண்ண உங்களுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது. ஹாஸ்டலுமே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு இவங்க எக்யூப்டு வித் மாடர்ன் டெக்னாலஜி, லார்ஜ் இன்டோர் ஈவெண்ட், இன்ட்ராக்டிவ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவங்க ஒரு மாடர்ன் டெக்னாலஜி ஹால்லாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அட் ஆர்ஐடி. வாட் டஸ் ஆர்ஐடி ஃபிட் டு? இங்கே வந்து இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட் கொலாபரேஷன் நிறைய இருக்குது. எதுக்குன்னா சயின்டிஃபிக் இன்னோவேஷனுக்கு. அதே மாதிரி ஆர்என்டி கன்சல்டன்சி ப்ராஜெக்ட் நிறைய எடுக்கிறாங்க. ரியல் வேர்ல்டு சயின்டிஃபிக் சேலஞ்ச், நான் அது ஏற்கனவே சாய்ராம்ல சொன்னேன். ரியல் டைமில் பீப்புள்கிட்ட போய் என்ன ப்ராப்ளம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறாங்க பசங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இங்கே ரியல் வேர்ல்டு சயின்டிஃபிக் சேலஞ்சு என்னென்னு பார்த்து அதுக்கு அவங்க ஆர்என்டி கன்சல்டன்சி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ்டு ரிசர்ச் ட்ரைனிங் ஃபார் ஸ்டூடெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொஃபஷனல்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ரிசர்ச் சப்போர்ட், கேம்பஸ் பேஸ்டு ஸ்டார்ட் அப் பண்ணோன்னா கேம்பஸ்லேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் தராங்க, ரிசர்ச் சப்போர்ட். அதுக்கப்புறம் இந்த ரிசர்ச் அட் எ கிளான்ஸ் நம்மளை பார்த்தோம் 25 crore வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அதில் 31 ரிசர்ச் அண்ட் கன்சல்டன்சி ப்ராஜெக்ட் முடிச்சிருக்காங்க. 26 பேட்டன்ஸ் கேரண்டட், 43 இண்டஸ்ட்ரி ரிசர்ச் பார்ட்னர்ஸ், 77 புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, 31 ஸ்பான்சர்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட், 500+ ஸ்டூடெண்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ், 80 பேட்டன்ஸ் பப்ளிஷ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஏரியா. இவங்க மெயினாக எங்கெங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஏஆர்விஆர், ஜென்ரேட்டிவ் ஏஐ, ஐஓடி, அடக்டிவ் மேனுஃபேக்சரிங், செமிகண்டக்டர், இங்கெல்லாம் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு மெட்டீரியல் காம்பனன்ட்ஸ், க்ளீன் எனர்ஜி, ட்ரோன் டெக்னாலஜி, நானோ சேட்டலைட் அப்ளிகேஷன், இன்டெலிஜென்ட் இமேஜிங் சொல்யூஷன்ஸ், டேட்டா சயின்ஸ், 5G டெக்னாலஜி, க்ளவுட் கம்ப்யூட்டிங் இதெல்லாம் அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் ஏரியாவாக இருக்குது. இவங்க ரிசர்ச் பார்ட்னர் யாருன்னு கொடுத்துருக்காங்க. DRDO, இஸ்ரோ, இசட்எஃப், விப்ரோ, ரெனால்ட், டாஃபே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரியர் ஏஜ், ஃபியூலிங் யுவர் காம்படிட்டிவ் ஏஜ் ஃபார் சக்ஸஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேலண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹப். இங்கே ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுன்னு தனியாக இருக்காங்க. ஸோ டெடிக்கேட்டடான பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. இவங்க டாப் இண்டஸ்ட்ரியோட டைப் பண்ணி நிறைய எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் எடுக்கிறாங்க. ஸ்கில் என்ஹான்ஸ்டு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க. நிறைய வேல்யூபிள் நெட்வொர்க்கிங் கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் RECOட தான் சேர்ந்து இருக்குமா? இல்லை, RECOட ட்ரைனிங் தனி, RITOட ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தனி. ரெண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி RIT பசங்க RECல தான் போய் அந்த சம்மர் கேம்போ அந்த வின்டர் கேம்போ அங்கே ஒரு 10 to 15 days தங்கி அவங்க அங்கே ட்ரைனிங் எடுத்தாங்க. இப்போ அப்படி இல்லை. RITல பார்த்தீங்கன்னா இன்டேக் வந்து கம்மி தான். CSE வந்து நான் கேட்கும்போது அரௌண்டு 540 ஸ்டூடெண்ட் தான் CSE சொல்கிறாங்க. ஸோ இப்போ கேம்பஸ் இன்டர்வியூக்கு வரும்போது அந்த 540 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே தான் வந்து காம்படிஷன் இருக்கும். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா RECல தனி பிளேஸ்மெண்ட்டு, RITல தனி பிளேஸ்மெண்ட், ரெண்டு பேத்துக்குமே ஒரே கம்பெனி வர்றாங்க. ஸோ இப்போ ஒரு இன்ஃபோசிஸ்ன்னு கம்பெனி வந்தாங்கன்னா ராஜலக்ஷ்மி காலேஜுக்கு இந்த வாரம் வந்தாங்கன்னா அடுத்த வாரம் RITக்கு வருவாங்க. ஸோ ரெண்டு காலேஜும் உள்ள பசங்களே ஒன்றா போட்டு பிளேஸ்மெண்ட்னா அது கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RITOட கெரியர் சாய்ஸ் ஃபார் கிராஜுவேட் 7 out of 10 ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் அ ஜாப் அண்ட் கெட் பிளேஸ்ட். ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 7 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கிது. 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச்சுக்கு போகிறாங்க. அதில் மிச்சம் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 425+ கம்பெனிஸ் விசிட் பண்ணுறாங்க. 100% எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 100% வந்து ஜாப் வாங்கி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 44 LPA. இங்கே இன்டர்நேஷ்னல் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 30 LPA கிடச்சிருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட் 95% பிளேஸ்மெண்ட் இருக்குது. இங்கே 60% வந்து மல்டிபிள் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்து டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள், அதில் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பசங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த மல்டிபிள் ஆஃபர் வந்திருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து 3 கம்பெனிலேருந்து ஆஃபர், 4 கம்பெனிலேருந்து ஆஃபர் கிடச்சிருக்கு. இது ப்ரூஃபாகவே வந்து வித் ஃபோட்டோ, நேம், டிபார்ட்மெண்ட், கம்பெனிஸ் வித் ப்ரூஃபாகவே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் மைண்ட் ரைட் சாய்ஸ், இங்கே சில டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டூடெண்ட் நேம் வித் கட் ஆஃபோட போட்டிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லை ஓப்பனிங் க்ளோசிங் கட் ஆஃப் இந்த காலேஜ்லையுமே இந்த மாதிரி பேம்ப்ளெட்டில் இல்லை. இவங்க லாஸ்ட் இயரோட அதாவது 2025 TNEA கவுன்சிலிங் க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இதை நான் கிளியராக டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கட் ஆஃப் லாஸ்ட் இயரில் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே 198 கட் ஆஃபில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 115 கட் ஆஃப் வரைக்கும் எங்கே முடிஞ்சிருக்குது. ஸோ மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் CSEக்கு பார்த்தீங்கன்னா 198, 191, 190 இது தான். SC ST அந்த கேட்டகரிக்கு மட்டும் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி AIDSமே 190, 180, AAMலும் 197, 190. ஸோ இங்கே கட் ஆஃப்மே வந்து ஒரு ஹையஸ்ட்டு கட் ஆஃப் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டுமே வந்து இந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டூடெண்ட்டை பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்கு நாங்கள் நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்குது, நல்லா வந்து சொல்லித்தராங்க, நான் நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து CSE டிபார்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன கேட்டேன்னா, நீங்கள் மேனேஜ்மெண்ட் கொட்டவா இல்லாட்டினா கவுன்சிலிங் மூலயமா வந்தீங்களான்னு கேட்டேன். அவங்க வந்து நான் 195 கட் ஆஃப் வச்சுருக்கேன், அதனால் நான் கவுன்சிலிங் மூலயமா தான் வந்தேன். அதுவும் எனக்கு அவங்க 100% வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. அதை பற்றி இன்னும் உள்ளே விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி ஸ்காலர்ஷிப் நிறைய தர்றாங்க. நீங்கள் 190 மேலே கட் ஆஃப் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஃபீஸ் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம் காலேஜில். டிரான்ஸ்போர்ட்டும் ஃப்ரீ, டியூஷன் ஃபீஸும் ஃப்ரீ. சப்போஸ் நீங்கள் 185க்கு மேலே எடுத்தீங்க, 185 to 190னா
உங்களுக்கு 50% ஆஃப் தி ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் டாப் ரெக்ரூட்டர்ஸ் போட்டு கம்பெனிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து டொனேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட் ஆஃப் எவ்வளவுன்னு லாஸ்ட் இயர் இது நான் கொடுத்துட்டேன். அதை வச்சு நீங்கள் எஸ்டிமேட் பண்ணிக்கோங்க இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1,80,000 பெர் இயராக இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்தீங்கன்னா 185 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா அதில் பாதி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 90,000. சப்போஸ் எனக்கு மார்க் இல்லை, நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வர்றேன்னா உங்களோட ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,70,000 பெர் இயர். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு வருஷத்தோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2,70,000. இதில் பஸ் இன்க்ளூடட், பஸ்ஸு சேர்த்து தாங்க 2,70,000 ஒரு வருஷத்துக்கு. எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டேன். ஏதாவது சொல்ல மறந்துருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின இன்ஃபர்மேஷனாலும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை தெளிவாக நான் உங்களுக்கு கமெண்ட்டில் க்ளியர் பண்ணிடுறேன். இந்த காலேஜோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதா இருந்தீங்கன்னா இங்கே பிளேஸ்மெண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு பசங்களுக்கே மல்டிபிள் ஆஃபர் கொடுக்குறாங்க. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்குது, சப்போர்ட்டிவ் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, அகாடமிக்கில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. இதோட மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேம்பஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக அங்கே சேரலாமா வேண்டாமா, இதுக்கு நான் ஒரு சின்ன ரிப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ராஜலக்ஷ்மினாலே ஆர்ஐசி தான் நல்லா இருக்குது, ஆர்ஐடி நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க. நான் ஒரு பேரண்ட்டை மீட் பண்ணேன். அவங்க ஏற்கனவே ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி வந்து ஆர்ஐடியை விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணும்போது ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜை விட ஆர்ஐடியில் பிளேஸ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது, ட்ரைனிங் இன்னும் நல்லா தர்றாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு வியூ வந்திருக்கு. ஸோ அதை வச்சு திருப்பி செகண்ட் டைம் நான் காலேஜுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒப்பீனியன் வந்து பர்சன் டு பர்சன் மாறுங்க. எந்த காலேஜ் எடுத்தாலும் சில பேர் வந்து இதுதான் டாப் காலேஜும்பாங்க. அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த காலேஜ் வேஸ்ட்டு, சேராதீங்க அப்படிம்பாங்க. சில பேர் அதுதான் ரொம்ப வந்து பெஸ்ட்டும்பாங்க. ஸோ நம்ம ஒரு காலேஜை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் காலேஜை நேரில் போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே உள்ள என்வாயன்மெண்ட், சொல்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அங்கே அவங்க கொடுக்குற அந்த கோர்சஸ், அந்த ஃபெசிலிட்டி, அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அங்கே இருக்கிற லேப் எல்லாமே வந்து நீங்கள் நினைக்கிற ஸ்கில் அங்கே வந்து கற்றுக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சேரலாமா வேண்டாமா டிசைட் பண்ணுங்கள். இந்த சோஷியல் மீடியாவில் சொல்கிற இதுதான் பெஸ்ட்டு, இதுதான் ஒஸ்ட்டு, இங்கே சேராதீங்க, இதை விட இது பெஸ்ட்டுங்கிற இன்ஃபர்மேஷனை தயவுசெய்து கேரியாகவே ஆயிடாதீங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆர்ஐடி ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் தான். அடுத்து உங்களுக்கு நான் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.